இப்படி மார்க்க கல்வி கொடுக்கப்படாத காரணத்தால் தான் ஒரு சமூகம் விபச்சாரத்தில், இப்படி மார்க்க கல்வியின் தெளிவு கொடுக்கப்படாத காரணத்தால் தான் எல்லா ஊர்ல போனாலும் இந்த மாதிரி எழுதி கொடுத்துறாங்க, போதை சம்பந்தமா எங்க ஊர்ல பேசுங்க. ஆனா போதை ஒழிப்பு மாநாடு நடத்த முடியும்? கேவலம் இல்லை, இது கேவலம் இல்லை. ஒரு முஸ்லிம் மது குடிக்கிறான் என்றால் கேவலம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரசூலின் சாபம் உண்டாகும். மது குடிப்பவன், மதுவை வாங்குபவன், மதுவை விற்பனை செய்பவன், மதுவை சுமப்பவன், மதுவை ஊற்றி கொடுப்பவன், மதுவை சுமப்பவனுக்கு உதவி செய்பவன் என்று 10 பேரை பட்டியலிட்டு சொன்னார்கள். இவர்கள் எல்லோர் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் சாபம் உண்டாகும். என் சமூகம் மதுவை கொடுக்கும், அதற்கு வேறொரு பெயரை வைத்துக் கொள்ளும், அவ்வளவுதான். என்ன பெயரை வைத்துக் கொள்ளும்? சிகரெட் என்று ஒரு பெயரை வைத்துக் கொள்ளும். சிகரெட் குடிக்கிறது ஹலால். யார் சொன்னது? கூகுள் முஃப்தியா? யார் சொன்னது? எந்த முஃப்தி சொல்லியிருக்கிறார்? எந்த ஆலிம் சொல்லியிருக்கிறார்? ரசூலுடைய காலத்தில் இருந்து இன்று வரை ஒரு ஆலிம், ஒரு மார்க்க அறிஞருடைய ஃபத்வா சிகரெட் பிடிக்கிறது ஹலால்னு இருக்கா? மக்ரூஹ், மக்ரூஹ்னு சொல்லியிருக்காங்க. மக்ரூஹ்லா செய்யலாம். என்ன மக்ரூஹ்? மக்ரூஹ்னா என்ன? மக்ரூஹ்னா என்ன? வெறுக்கப்படக்கூடிய காரியம். வெறுக்கப்படக்கூடிய காரியம் ஹலாலா மார்க்கத்தில்? முதலில் எதை அனுமதிக்க பார்க்கிறீங்க? கோடி உயிர்களை, லட்சம் உயிர்களை பறிக்கக்கூடிய ஒரு புகை பழக்கத்தை தயாரிப்பவனே என்ன எழுதியிருக்கான்? என்ன எழுதியிருக்கான்? சினிமா பார்க்குறீங்கல்ல, தியேட்டர்ல முதல் இன்ட்ரோடக்ஷன் என்ன? எல்லாருக்கும் தெரியும், சும்மா சொல்லாதீங்க. இன்ட்ரோடக்ஷன் என்ன? புகைப்பழக்கம் கெடுது இல்லையா? என்ன எழுதியிருக்கான் பாக்கெட்ல? ஸ்மோக்கிங் கில்ஸ். இது உன்னை கொல்லும். உன்னை கொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ்வுடைய தீன் அனுமதிக்கும் என்றால் அது சுத்தத்தை நீ கெடுப்பதாக இல்லையா? அது கெடுப்பதாக இல்லையா? சரி, மக்ரூஹ்னு சில அறிஞர்கள் ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க. எத்தனை அறிஞர்கள் ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க? பெரும்பான்மை அறிஞர்கள் எல்லோரும் சொன்ன ஒரே ஃபத்வா, புகை பழக்கம் முழுவதும் ஹராம். ஹராம், ஹராம். அது குட்கா, இன்னும் இன்ஜெக்ஷன் வடிவில், மாத்திரை வடிவில், எந்த வடிவிலும் இன்று பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய, அதை விற்கக்கூடிய, தொழில் செய்யக்கூடிய மக்களாகவே ஒரு சமூகம் பயணிக்கிறது என்றால், போதைக்கும் பெண்களுக்கும் எந்த ஒரு சமூகம் அடிபடையுமோ, இது மார்க்க தீர்ப்பல்ல, உலகத்தின் நியதி. அது அந்த சமூகத்திடம் இருந்து போராடும் குணமே செத்துவிடும். உணர்வு பறிக்கப்பட்டால் அடுத்த நாள் காலையில சினிமாக்கு ஃபர்ஸ்ட் டிக்கெட்ல உட்கார்ந்துருப்பான். அங்க பலஸ்தீன்ல போராடிட்டு இருப்பாங்க, சிரியால போராடிட்டு இருப்பாங்க, ஸ்டேட்டஸ் வைப்பான். வச்சுட்டு அடுத்த நாள் காலையில விஜய் படத்துக்கும் அஜித் படத்துக்கும் டிக்கெட்டுக்காக வாசல்ல நிற்பான் சினிமா தியேட்டர்ல. ஏன்? உணர்வு அவ்வளவுதான் அவனுக்கு. அது ஒரு உணர்வு கடத்தல். ஹிஜாப் தடை செய்யப்படும், ஸ்டேட்டஸ் வைப்பான், என் உயிரை கொடுத்துருவோம், இரத்தத்தின் மேல் தான். கட்டிட்டீங்களா? கட்டிட்டீங்களா? எங்கள் உயிர் மூச்சு இருக்கும் வரை கட்ட முடியாதுன்னு சொன்னீங்களே.
எங்க ரத்த துளிகளின் மேல்தான் கெட்ட முடியும்னு சொன்னீங்களே, கேட்டீங்களா? எத்துணை ஆண்டுகள் போராடினீர்கள், எத்துணை கோடிகளை செலவழித்தீர்கள். என்னாச்சு? என்னாச்சு? சுப்ஹானல்லாஹ். அது உணர்வாக கடந்து விடும், அவ்வளவுதான். ஏன் அந்த சமூகம் மூழ்கி இருப்பது இங்கே வேறொரு விஷயத்தில். வேறொரு விஷயத்தில் ரசூல் விமர்சிக்கப்பட்டாலும் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, எங்கு முஸ்லிம் சமூகம் சோதிக்கப்பட்டாலும் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, யார் மரணித்தாலும் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. வெறும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் இது போன்ற சோசியல் மீடியாக்களில் உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய வெறும் உணர்வாளர்களாகத்தான் ஒரு சமூகம் உருவாகும். பெண்களுக்கும் போதைக்கும் ஒரு சமூகம் அடிபணிந்து விட்டால், ஒரு முஸ்லிமான ஆண் இன்று காதலித்து திருமணத்திற்கு முன்னதாக விபச்சாரம் செய்கிறான். எந்த நிலையில்? யார் செய்யக்கூடிய காரியம் இதெல்லாம்? நோக்கம் இல்லாமல், குறிக்கோள் இல்லாமல், லட்சியம் இல்லாமல், வாழ்க்கையின் எந்த அடிப்படையும் இல்லாமல், உலகத்திற்காக, உலக ஆசைகளுக்காக, உலக ஆசாபாசங்களுக்கு அடிபணிந்த ஒருவனுக்கு தான் ஒரு பெண்ணிடத்தில் 24 மணி நேரம் பேசி வாழ்க்கையை தொலைக்கணும்னு நோக்கம் வரும். முதல்ல ஹராம்ல பிரேக்கப் ஆனா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போவார் அவரு. அவ பிளாக் பண்ணிட்டா அவ்வளவுதான், 3 நாள் சாப்பிட மாட்டார் அவரு. இதுவெல்லாம் யாருக்கு? யாருக்கு? உலகத்தை நோக்கமாக கொண்டு வாழ்பவனுக்கு, சோதனைகளை பார்க்காமல் வாழ்பவனுக்கு. ஆனா இவ்வளவு சோதனைகளை கண்ட பிறகும், இவ்வளவு இழப்புகளை கண்டதற்கு பிறகும், இவ்வளவு கண்ணிய முறிதல்களை கண்டதற்கு பிறகும், இவ்வளவு சிரமங்களை கண்டதற்கு பிறகும் ஒருவனுக்கு இது நோக்கமாக கொள்கிறது என்றால் இதெல்லாம் பத்தாது. இதெல்லாம் பத்தாது. பசி அனுபவிக்கணும், பட்டணி அனுபவிக்கணும், போராட்டத்தை அனுபவிக்கணும், சிரமத்தை அனுபவிக்கணும், உரிமை இழக்கப்படணும். எதுவுமே இல்லாம நடு ரோட்டில் வந்து நின்னா அந்த நேரத்தில் இந்த உணர்வு வருமா? வருமா? அப்ப புரியுமில்ல நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு, லட்சியம் என்னன்னு சொல்லிட்டு, எதை நோக்கி பயணிக்கணும்னு சொல்லிட்டு, இனிமையும் விட்டால் அழிந்து விடுவோம் என்ற எண்ணம் அப்ப வரும்ல. நோக்கத்தை சுமக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாக வேண்டும். தீர்வை தேடி பயணிக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாக வேண்டும். தலைவர்களை சுமந்து ஒருமித்த ஒரு தலைமையின் கீழ், மார்க்க விஷயத்தில் சொல்லல, அது நடக்காது. அதுல புரிந்துணர்வு மட்டும்தான் தீர்வு. அதுல ஒருமித்த கருத்தெல்லாம் வராது. சமூக விஷயத்தில், அரசியல் களத்தில், உங்கள் போராட்ட களத்தில், சமூக உணர்வில் ஒன்றமைக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாகவில்லை என்றால் சமூகத்தின் எதிர்காலம் கேள்விக்குறி. கேள்விக்குறி. தூக்கி எறிந்து, பிரிவுகளை மறந்து, இயக்கங்களை மறந்து, கொடிகளை மறந்து, அல்லது அதை சுமந்தாலும் வெறுப்புகளை மறந்து, ஒரே உணர்வோடு ஒரே களத்தில் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சமூகம் இறையச்சத்தோடும், இறை அன்போடும், இறை வணக்க வழிபாட்டோடும் உருவானால் அந்த சமூகத்தின் ஆயுதமாக குர்ஆனும் சுன்னாவும் வாழ்வு நெறியாக மாற்றப்பட்டால், தொழுகையும் வணக்க வழிபாடுகளும் கண்ணின் குளிர்ச்சியாக மாற்றப்பட்டால், ரசூல் வழிகாட்டிய வழிமுறைகளும்
கலாச்சாரமாக மாற்றப்பட்டால், பாவங்களின் தியாகம் சமூக உணர்விற்காக மாறினால், குர்ஆன் சுன்னாவின் மீறல்கள் அல்லாஹ்வின் மார்க்க வெற்றிக்காக மாறினால், முன்னோர்களையும் முதியவர்களையும் கல்வியாளர்களையும் மதிப்பது எம் வாலிப சமூகத்தின் நோக்கமாக மாறினால், வழிகாட்டலோடும் தலைமைத்துவத்தோடும் பயணிப்பதே எங்களுடைய கொள்கையாக நோக்கமாக பாரினால், உலகமே திரண்டாலும் அல்லாஹ்வின் உதவி இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை யாராலும் வீழ்த்த முடியாது. அதுதான் ரசூல் உருவாக்க வேண்டும் என்ற ஆசை கொண்ட சமூகம், ரசூல் இறுதி நாள் வருவதற்கு முன்னால் உருவாகும் என்று கூறிய சமூகம். அதில் நான் உண்டா நீங்கள் உண்டா என்பது மட்டும்தான் கேள்வி. அந்த சமூகம் உருவாகும். பத அல் இஸ்லாமு கரீபன் வஸயஊது கரீபன். இஸ்லாம் ஆரம்பம் இல்லாமல் ஒரு அந்நியனை போல் தோற்றமானது. அதுபோல் அந்நியமோடு இஸ்லாம் ஒரு பாதையை அமைத்துக் கொள்ளும். அந்த நேரத்தில் சில உரபாக்கள் உருவாகுவார்கள். அவர்களுக்கு நற்செய்தி உண்டு. அல்லாஹுடைய தூதரே, அந்த உரபாக்கள் என்றால் யார்? ரசூல் சொன்ன ஒரே வார்த்தை, அல்லதீன யுஸ்லிஹூன இதா ஃபஸதன் நாஸ். மக்கள் சீர்கட்டால் அவர்கள் சீர்திருத்துவார்கள். அப்படி சீர்திருத்தி எந்த புள்ளியில் இந்த மார்க்கம் தொடங்கி கண்ணியத்தின் பாதையில் பயணித்து உலகம் முழுக்க இந்த தீனை எடுத்துச் சென்றதோ, அந்த ஒரு சமூகத்தை இவர்கள் மூலமாக அல்லாஹ் உருவாக்கினால் மறுமை அடைய செய்வான். அதில் நானும் நீங்களும் உண்டா, இருக்க போகிறோமா இல்லையா என்பது என் செயல், உங்கள் செயல் முடிவெடுக்கக்கூடிய விஷயம். ஆனால் உருவாகும். அல்லாஹ் அந்த சமூகத்தை உருவாக்குவான். எந்த கோட்டையும் எந்த குடிசை வீடும் அல்லாஹ் விடமாட்டான் இந்த தீன் அதுள் நுழையாமல். ரசூலின் வார்த்தை அது. அல்லாஹ் இந்த தீனை உயர்த்துவான். காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் வெறுத்தாலும் ஒதுக்கினாலும் அவர்களின் கண்ணியத்தை அல்லாஹ் மேலோங்க செய்வான். ஏன், இது முஹம்மது ரசூலின் சமூகம். இதன் தொடக்கமும் கண்ணியம்தான், இதன் முடிவும் கண்ணியம்தான். இதன் எந்த நிலை மாறினாலும் கண்ணியம் இல்லாமல் இந்த சமூகத்தின் கடைசி மூச்சுடைய ஒரு உயிர் பிரியாது. அல்லாஹ் அந்த சமூகத்தை உருவாக்குவான். மீண்டும் சொல்கிறேன், அதில் நானும் நீங்களும் இருக்க போகிறோமா இல்லையா என்பது அல்லாவிற்கு நாம் இந்த நிலையில் கொடுக்கக்கூடிய வாக்கில்தான் உண்டு. என் சமூகம் சோதிக்கப்படுவது என் பாவங்களால். நானும் விதிவிலக்கல்ல எதிலும். என் சமூகம் சோதிக்கப்படுவது உங்களின் பாவங்களால். அதை விடுங்கள். பாவங்கள் நீங்கினால் அல்லாஹ்வின் உதவி இறங்கும். அது ஒரு சமூகத்துடைய முயற்சியிலும் நன்மைகளை ஏவி தீமையை தடுப்பதிலும் உண்டு. இதன் அடையாளம் இனி வரப்போகும் செயல்களில் உண்டு. இந்த உரையை அல்லது இந்த குர்ஆன் சுன்னாவின் செய்தியை கேட்டதற்கு பிறகு நாளை ஃபஜ்ருடைய தொழுகையில் இந்த ஊரின் வாலிபர்கள் முதல் சஃபில் வயோதிகர்களுக்கு இடமில்லாமல் நின்றால் அதுதான் இந்த ஊரின், இந்த சமூகத்தின் மாற்றம். இஷாவுடைய கடைசி தொழுகையிலும் அதே சஃபில் எதிர்பார்த்து நின்றால் இந்த சமூகத்தை கொண்டு உலகத்தின் எந்த புரட்சியையும் செய்துவிடலாம், எந்த எதிர்ப்பையும் கையாண்டு விடலாம், எந்த அல்லாஹ்வின் உதவியையும் அல்லாஹ்வின் நாட்டத்தோடு கொண்டு வந்து விடலாம். இருக்குமா? இன்ஷா அல்லாஹ். இது உணர்வின் வார்த்தைகளாக அமையலாம். இது கடந்துவிடும் இந்த பேச்சுகள், இந்த உரைகள் எல்லாம். ஆனால் அல்லாஹ் அதன் செயலை கண்காணிப்பான். அல்லாஹ் அந்த செயலை எடுத்துக் கொண்டு வர ஒரு திட்டத்தை தீட்டுவான். நீங்கள் இல்லை என்றாலும் ஒரு சமூகத்தை உருவாக்கி
அப்படிப்பட்ட சமூகமாக, அப்படிப்பட்ட நோக்கத்தை குறிக்கோளை கொண்டு பயணிக்கக்கூடிய சமூகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய சமூகத்தை அல்லாஹ் மாற்றுவானாக. அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மறைப்பானாக, எம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தின் பிரச்சனைகளை, இந்த சமூகத்தின் கண்ணிய இழப்புகளை, இந்த சமூகத்தின் உரிமை இழப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீட்டெடுத்து தருவானாக. கண்ணியத்தின் பாதையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழியில் மட்டும் பயணிக்கக்கூடிய வழிமுறையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு லேசாக்கி தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரன். இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து இதில் கலந்து கொண்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை எடுத்து வைப்பதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பளித்தமைக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலிகளையும், அல்லாஹ் இந்த நிகழ்வை அங்கீகரிக்கப்படக்கூடிய நிகழ்வாகவும் அல்லாஹ் ஆக்கி தரட்டும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.